வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறையானது பள்ளி மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, சிறுடை, ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாணவர்கள் நலன் கருதி செய்து வரும் நிலையில் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டமும் இதில் குறிப்பிடத்தக்கதாகும். ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு பள்ளியில் மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தற்பொழுது நடைமுறையில் உள்ள நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி காராமணிக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். பின்னர் அவர் மாணவர்களிடம் நன்கு படித்து நல்ல நிலைக்கு உயர வேண்டுமென அறிவுரை கூறினார். நிகழ்ச்சியின் போது பள்ளி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா அணிவகுப்பில் சுழற்கோப்பை பெற்ற ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பாராட்டினார். புதுச்சேரியில் கடந்த 15ஆம் தேதியன்று இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை காந்தி சிலை அருகே வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்புகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அணிவகுப்புகளில் அரசு பள்ளி ஆண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்து தொடர்ந்து 6வது முறையாக சுழற்கோப்பையை தட்டி சென்ற நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் நேரில் சந்தித்து சுழல் கோப்பையை அவர்களுக்கு வழங்கி தனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது பள்ளி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். தோழர் ஜீவானந்தம் பிறந்த நாளையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தோழர் ப. ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகள் மற்றும் மழை அங்கிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற 48 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 37 மாணவ மாணவியர்களுக்கு மழையங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து மதகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றனர். அப்பொழுது 2 படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றனர். பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் ஏனில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வில்லியனூர் தாண்டி அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் செல்லும் பொழுது பேருந்து படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி கவர்னராக பதவியேற்ற கைலாஷ்நாதன் முதன்முறையாக அரசு முறை பயணமாக டெல்லி சென்றார். அவர் நேற்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். மேலும் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசினார்.
இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோனியர் ஆலய ஆண்டு திருவிழா மின் அலங்கார தேர்பவனில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை பங்குத்தந்தை பால் ராஜ்குமார் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோனியர் சுரூபம் வைக்கப்பட்டு பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இத்தேர்பவனியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவித்தொகை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த 100 பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறையின் இணை இயக்குநர் அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக அமைப்புகளின் ஒப்பாரி போராட்டம் எதிரொலியால் ஒட்டுமொத்த PCS அதிகாரிகளும் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பாதுகாப்பு கேட்டு முறையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அரசு சான்றிதழ் பெறாத குரூப் B பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து சமூக அமைப்புகள் சார்பு செயலர்கள் வீடுகள் முன்பு ஒப்பாரி போராட்டங்கள் நடத்தினர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் ஒட்டுமொத்த PCS அதிகாரிகளும் நேற்று மாலை தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில்மைய கூடத்தில் திடீர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். தொடர்ந்து லாஸ்பேட்டையில் முதல்வர் ரங்கசாமி அவரது வீட்டில் அனைவரும் சந்தித்து முறையிட்டனர். ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்துவதை எதிர்க்கவில்லை, ஆனால் தனிப்பட்ட அதிகாரியின் வீட்டை முற்றுகையிட்டு அச்சுறுத்தும் வகையில் போராட்டம் நடத்துவதால் மன உளைச்சல் ஏற்படுகிறது. தங்களுக்கும் குடும்பத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். போராட்டங்கள் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி, அதிகாரிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சமூக அமைப்புகள் தங்கள் கோரிக்கை குறித்து அரசிடம் முறையிடலாம். அதிகாரிகளின் வீட்டு முன்பு போராட்டம் நடத்துவது சரியல்ல. இது தொடர்பாக போலீஸ் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து PCS அதிகாரிகள் கலைந்து சென்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகரில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வில்லியனூர் கொம்யூன் குழு சார்பில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தி வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்கினார். கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி,
துணை செயலாளர் அகல்யா, அனைத்திந்திய மாணவர்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், பெர்னோ, ரியாக்ஷன், வினீஷ், பிரவீன், அரவிந்த், பெர்தின், ஜெர்சன், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினி மற்றும் மழை அங்கியினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுவை அரசின் இலவச மடிக்கணினி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழையங்கி வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்டார்கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் மழைக்கவசம் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசின் ஒப்புதல் படி 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இலவச மழைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் சேவியர் ஆண்டனி தலைமையேற்று விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மங்களம் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி இலவச மடிக்கணினி மற்றும் மழைக்கவசம் வழங்கினார். விழாவின் நிறைவாக விஜயதர்ஷினி நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கு இருபால் ஆசிரிய பெருமக்களும் அலுவலக ஊழியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவெங்கடம் முன்னிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதல் நிகழ்வாக வண்ணருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.